ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி 2025 வந்து பிராத்மிக் வந்து கொஷின் பேப்பரை ஃபுல்லாக கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறோம். மொத்தம் வந்து நாங்கள் 3 கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் போடுறோம். அது ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு மார்க் வந்து பேஸ் பண்ணி டிவைட் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் வந்து 3 வீடியோஸாக நாங்கள் போடுறோம். அதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு அதையே ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் வரும். கொஷின் பேப்பர்ஸில் வந்து ப்ளஸ் வந்து 95 மார்க்ஸும் கொஷின் பேப்பர் இருக்கும். உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 100 மார்க்ஸு. இது நல்லா ஈஸியான இது. நல்லா ஃபுல்லாக எந்த கொஷின் திரும்ப திரும்ப வர கொஷின் தான் நாங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அந்த 3 கொஷின் பேப்பரும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். மாடல் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்னால எப்படி மாடல் இருக்குன்றது இப்போ இங்கே சொல்கிறேன், கவனிங்க. மாடல் கொஷின் பேப்பர் வந்து சக்ஸஸ்ஸு பிப்ரவரி 2025. இங்கே வந்து எக்ஸாம் ரோல் நம்பர் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து இங்கே வந்து பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணணும். சம்மி அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் தேர்வு நேரம் வந்து 2.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே அப்படிங்கும்போது என்றைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த தேதி வந்து இங்கே வந்து நீங்கள் எழுதணும். அப்புறம் நேம் ஆஃப் த சென்டர் அப்படிங்கும்போது எந்த ஊரில் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த மெயினாக அந்த ஊருடைய பேர் மட்டும் எழுதணும். இந்த இடத்துல நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்னால உங்களுக்கு வந்து தமிழ் உங்கள் நேம் எழுதலாம், அப்படின்னா இங்கிலீஷில் கூட உங்கள் நேம் எழுதலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்களா இங்கே வந்து சஃபாயிக்கு அங்க் அப்படின்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக இருந்தால் அதுக்கு வந்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 100க்கு இங்கே வந்து 100 வரும். இந்த 5க்கு சேர்த்துனா 100 மார்க்ஸ் வரும். நம்மளுக்கு கொஷின் பேப்பர் வந்து மொத்தம் வந்து 95 மார்க்ஸாக இருக்கும். பரீட்சைக்கு இஸ்தார் அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து உங்கள் சைன் வந்து நீங்கள் பண்ணணும். உங்கள் நேம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதணும். இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக இங்கே சொல்லியிருக்கு. இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் ரோமனில் किन किन 5 प्रश्न के उत्तर एक वाक्यமே लिखिए. இங்கே 5 இப்போ 5 பிரச்சனை அப்படின்னா வந்து 5 வினாக்களுக்கு மட்டும் உத்தர்னா பதில் வந்து ஒரு வரியில் வந்து நீங்கள் வாக்கியத்தில் விடை எழுதுக அப்படின்ற மாதிரி இங்கே ஹெட்லைன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மார்க் வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 5 மட்டும் எழுதுனா போதும். ஒரு கொஷினுக்கு வந்து 2 மார்க்ஸு. இந்த 10 கொஷினும் ஃபுல்லாக நீங்கள் திரும்ப படித்து பார்த்தா போதும். இதுலேருந்து கண்டிப்பாக 5 கொஷின் வரும். பார்க்கலாம். இதில் வந்து இந்த மாடலில் வந்து ஃபஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன், ஃபோர்த் ரோமன் வரைக்கும் மொத்தம் டோட்டலாக வந்து 28 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து போடுறேன். இப்படியே நான் 95 மார்க்ஸ் வந்து நாங்கள் பிரித்து 3 வீடியோஸாக போடுறோம். இதை ஃபுல்லாக இப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹாத்துமே கியாகை. ஹாத் அப்படின்னா கையில் என்ன இருக்கிறது. ஹாத்துமே கலம்கை. நீங்கள் கொஷின் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆன்சர் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கேள்வியிலே வந்து பாதி பதில் இருக்குது. இப்போ கையில் என்ன இருக்கிறது, இந்த கியானை வந்து என்னன்னு அர்த்தம். இந்த இங்கே இருக்க இந்த கொஷினில் இருக்கிறதே பார்த்து நீங்கள் அப்படியே ஹாத்துமேன்னு எழுதிட்டு கையில் வந்து பேனா இருக்கிறது. அப்போ இந்த கியாவுக்கு பதிலாக களம் அப்படின்னு எழுதிட்டு இந்த ஹேவ் எடுத்து அப்படியே எழுதிடணும். இங்கே கொஷின் மார்க் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பதில் எழுதுகிறப்ப இந்த கொஷின் மார்க் போடக்கூடாது, முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. நம்ம பதில் எழுதிட்டு என்ன பண்ணுறோம், தமிழ் இங்கிலீஷ் இல்லாமல் முற்றுப்புள்ளி வைப்போம் அந்த வாக்கியம் முடிஞ்சால். ஆனால் ஹிந்தியில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு கீழே புள்ளி வைக்கணும். கீழே புள்ளி வைக்கலனா கூட ஒரு கோடு போடணும். அதுதான் அந்த வாக்கியம் வந்து முடிஞ்ச மாதிரி. இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. நீங்கள் முதல் எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கொஷினை எடுத்துடணும். இந்த கியாக் பதிலாக களம். இப்படியே எல்லா கொஷினையும் நீங்கள் வந்து அப்படி தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். கோடு போட்டுணும், ஆன்சர் எழுதி முடித்து விடணும். இப்போ செகண்ட் வந்து குத்தா ககாகை. நாய் எங்கே இருக்கிறது. இந்த ககாகனா எங்கேன்னு அர்த்தம். குத்தா வகாகை, நாய் அங்கே இருக்கிறது. இந்த ககாங்கிறது எங்கேன்னு இருக்குது. வகா அந்த கா பதிலாக இந்த வா போட்டு இந்த ஹாங் எடுத்து அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே உங்களுக்கு பதில் இருக்குது. குத்தா அங்கே இருக்கிறது. அதை இங்கே இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து யா போட்டுக்கணும். இங்கே நம்ம வா போட்டிருக்கோம், வாவும் போடலாம் யாவும் போடலாம். அது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்சர் வந்து மாறக்கூடாது. கியா ஆப் வக்கீல்கை. கியான என்ன, நீங்கள் வக்கீலா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. நகி மை வக்கீல் நகிகை. நான் வந்து வக்கீலே கிடையாது. ஆனால் இங்கே வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே மைன் வந்து என்ன பண்ணும், ஹூன்னு வந்து சொல்லணும். மைனா நான் அர்த்தம், ஹூனா வந்து இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ தான் நான் வக்கீலாக இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இங்கே கியான் கேட்டதுனால நகின்னு போட்டு நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு, நான் வக்கீல் இல்லை அப்படின்ற மாதிரி மை வந்து என்ன பண்ணணும், ஹூ போடணும். மை பக்கத்தில் ஒரு டாட் வரணும், அது மெயினாக பார்க்கணும். ஹூங்கு மேலே வந்து சந்திரபிந்து மாதிரி நிலா மாதிரி போட்டு மேலே ஒரு டாட் வைக்கணும். இது மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
மேஜ் கர் மேஜ் பர் கியா ஹை, பர்னா மேலேன்னு அர்த்தம். மேஜை மேல் என்ன இருக்கிறது. மேஜை பர் அக்பார் ஹை, அக்பார் அப்படின்னா செய்தித்தாள், நியூஸ் பேப்பர். அப்போ இந்த கியான்ற இடத்துல வந்து அக்பார் அப்படின்னு எழுதணும். மேஜ் பர் அக்பார் ஹை. காய் கியா பீத்தி ஹை, காய்னா வந்து பசு என்ன குடிக்கிறது, பீத்தினா குடிக்கிறது. காய் பானி பீத்தி ஹை, நாம் பசு தண்ணீர் குடிக்கிறது. இந்த கியா பதிலாக பானி, பானினா தண்ணீர். சேகர் கா ஸ்கூல் ககாங்கை, சேகருடைய பள்ளி எங்கே இருக்கிறது. சேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மேஹை. அப்போ இந்த இந்த இடத்துல வந்து ககாங்னு எங்கேன்னு அர்த்தம். இந்த எங்கே இருக்குது அப்படின்னா இந்திரா நகர் மே அப்படின்ற இந்த கியாக் பதில் அதை எழுதிட்டு மீதி வந்து கொஷினில் ஆன்சர் இருக்குது அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணுங்க. மைதான் ககாங்கை, மைதானம் எங்கே இருக்கிறது. மைதான் ஸ்கூலுக்கு பாஸ்கை, ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. கல் கோன்ஷா தின்ஹை, கல்லுனா நேற்றுக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம். கல்லுனா அப்போ வந்து நேற்று என்ன நாள், அப்போ கல் இத்துவார்கை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை. தினேஷ் ககாங் சே கலம் லாத்தாகை, தினேஷ் எங்கே இருந்து பேனா கொண்டு வருகிறான். தினேஷ் பாஜார் சே கலம் லாத்தாகை, தினேஷ் வந்து பாஜார் அப்படின்னா கடைவீதியிலிருந்து பேனா வாங்கி வருகிறான். அப்படின்னு இந்த இடத்துல வந்து ககாங்சே அப்படின்னா அந்த பாஜார், இங்கே சே அவனே கொடுத்துட்டான், இங்கே பாஜார்னா கடைவீதி அப்படின்ற மாதிரி இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு மீது அப்படியே இந்த கொஷினில் இருக்கிற ஆன்சர் எடுத்து அப்படியே ரைட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன், காடி கித்தினே பஜே சூட்தி ஹை, காடினா வண்டி எத்தனை மணிக்கு புறப்படுகிறது. அப்போ காடி சாடே சக பஜே சூட்தி ஹை, இங்கே வண்டி வந்து 6:30 மணிக்கு. சாடே பஜே, சாடே அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு தான் சாடேன்னு சொல்லுவாங்க. சகனா 6, அப்போ 6:30 மணிக்கு புறப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து கித்திரன்றது சாடே சகன் போட்டு மீதி வந்து பஜ்ஜேலேருந்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோமன் கின்கி சார்கோ அங்ஸ்ரோங்மே லிக்கியே, இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. அது வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஹிந்தியில் வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து அவங்க வந்து 8 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. எது நல்லா தரவாக நீங்கள் படிச்சிருக்கீங்களோ 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஆனால் ஹிந்தியில் தான் எழுதணும். இப்போ வந்து இங்கே வந்து சேன்னு கொடுத்துருக்காங்க, சே சொல்லலாம், இங்கே சகவும் சொல்லலாம். இங்கே வந்து சக. செகண்ட் வந்து 9 வந்து இங்கே வந்து நவ். 11 வந்து கியாரஹ். 18 அட்டாரஹ். 20 बीस. 26 26. 29 29. 46 46. थर्ड रमन किन किन 2 प्रश्नों का भावार्थ பிராந்திய பாஷா में लिखिए. அவங்க வந்து ஹிந்தியில் வந்து ஒரு போயம் கொடுத்துருவாங்க. அந்த போயத்தில் வந்து பிராந்திய பாஷா அப்படின்னு உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து அவங்க எழுத சொல்லியிருக்காங்க. இந்த ஹிந்தியில் இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆங்கில மொழியிலும் எழுதலாம். அப்படின்லாம் எனக்கு தமிழில் தான் தெரியுனாலும் நீங்கள் இதுக்கு வந்து அதை படித்து பார்த்து இது பொருள் வந்து தமிழ் எழுதலாம். நம்ம தமிழ் வழியில் நம்ம கொண்டு போகிறதுனால தமிழில் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். இதுக்கு மார்க் வந்து ஒன்றுக்கு 5 மார்க்கு. அவங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 கொடுப்பாங்க. ஏதாவது நீங்கள் 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இது ரொம்ப ஈஸி தான். 1க்கு 5 மார்க்கு. निंदा किसी की हम किसी ने भूल कर भी ना करें, इसलिए कभी भी हम किसी से भूल कर भी ना करें. हे प्रभु आनंद दादा ஞான் ஹம்கோ தீஜியே அப்படிங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து இடம் சொல்லி இங்கே எழுதிக்கணும். ஹெட்லைன்ஸில் வந்து இந்த குறிப்புக்கு தான் இங்கே இடம் சொல்லி நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கிறோம். அடுத்து வந்து பொருள் சொல்லிவிட்டு இதுக்கு உண்டான பொருள் டீட்டெயிலாக இங்கே நம்ம கீழே அடுத்ததில் கொண்டு வரோம். இடம். இப்பாடல் வரிகள் திரு ராம் நரேஷ் திரிபாட்டியின் வந்தனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இது எந்த போயம்லேருந்து வந்திருக்குன்றது அந்த போயம் வந்து நீங்கள் வந்து ஹிந்தியில் தான் நீங்கள் எழுதணும். வந்தனா அப்படின்னு எழுதிட்டு மீது தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தரப்பட்டுள்ளன. இது ஒரு பிரார்த்தனை பாடல். பிரார்த்தனை அப்படின்னா ஒரு ப்ரே பண்ணுற பாடல் அப்படின்னு இது ஷார்ட்டாக எழுதிக்கிறோம். இதுக்கு பொருள் வந்து இதுக்கு டீட்டெயிலாக எழுதணும். பொருள். பாடலாசிரியர் இறைவனே, நாங்கள் மறந்தும் யாரையும் தூற்றக்கூடாது. தூற்றக்கூடாதுன்னா திட்டக்கூடாது. யாரிடமும் ஒருபொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது. இறைவா, எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக எழுதுனா ரொம்ப ஈஸி. இது கண்டிப்பாக வரும். நல்லா பார்த்துங்க. அடுத்து செகண்டு தன்வான் பனு குன்வான் பனு
तुम ज्ञानी और महान बनो, तुम धीर बनो, कबीर बनो, तुम சபிய சுஜில் சுஜான் பனோ. இடம் இப்பாடல் வரிகள் பல்வான் பனோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. அந்த போயத்தோட டாபிக் வந்து பல்வான் பனோன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். தரப்பட்ட கவிதையில் கவிஞர் நாம் சிறந்த மனிதராக இருப்பதாக உற்சாகப்படுத்துகிறார். பொருள்: கவிஞர் நீ செல்வந்தனாகவும் நல்லொழுக்கம் கொண்டவனாகவும் ஞானியாகவும் மற்றும் மகானாகவும் வேண்டும். நீ தைரியசாலியாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும். நீ நாகரிகமான நன்னடத்தை உள்ள அறிவாளியாக வேண்டும் என நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அப்படின்னு இது ஃபுல்லாக அந்த இது கொடுத்துருக்காங்க. இதை கம்பீர் அப்படி இதில் நம்மளுக்கு மீனிங் வந்து தெரியும், படித்து பாருங்கள். இதை வச்சு அப்படியே தமிழில் எழுதிடலாம். அடுத்து தேர்ட் ஒன், பினா रुके चलते जाओ तो तुम्हें लक्ष्य मिल जाएगा. अगर ईंट पर ईंट धरो तो महल गड़ा हो जाएगा. अच्छे अच्छे काम करो तो देश बड़ा हो जाएगा. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக வரும், இதை பார்த்துங்க. இடம் இப்பாடல் வரிகள் சண்டனாசோ தீபு ஜலாத்தோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் லட்சியத்தை அடைய வழி செய்கிறார். இது லட்சியம் என்னன்றது இந்த பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. பொருள்: கவிஞர் நீ நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் உனது இலக்கை அடைந்து விடலாம். அதாவது ஒவ்வொரு செங்கலாக வைத்து எப்படி ஒரு மாளிகை கட்டப்படுகிறதோ அதுபோல நீ நல்ல நல்ல செயல்களை செய்து வந்தால் நமது நாடும் சிறப்பும் அடையலாம் என்று கவிஞர் கூறுகிறார். फोर्थ, बूलों से नित्य हंसना सीखो, बैंसे से नित्य गाना, दरू की झुकी डालियों से नित्य सीखो, शीश झुकाना. இந்த பாடல் வரிகள் சீக்கோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. சீக்கோ அப்படின்னா கற்றுக்கிறது. கவிஞர் இதில் மலர், தேனி மற்றும் மரத்திடமிருந்து கற்றவற்றை சிறப்பாக கூறுகிறார். இந்த பூக்களையும் தேனிக்கிட்டு நம்ம என்ன கற்றுக்கிறன்றதை கவிஞர் அழகாக சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பொருள், இந்த இடம், இந்த பொருள்ன்றது நீங்கள் என்ன பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. அங்கே பூக்களிடமிருந்து தினந்தோறும் சிரித்து வாழ கற்றுக்கொள். பூக்கள் எப்படி ஒரு இனிமை ஒரு இதாக இருக்குது, அதுபோல் நம்ம சிரிச்சிட்டே இருக்கிறன்றாங்க. தேனீக்களிடமிருந்து தினந்தோறும் இனிதாக பாட கற்றுக்கொள். மரத்தின் வளைந்த கிளைகளிடமிருந்து எப்பொழுதும் பணிவாக இருக்க கற்றுக்கொள் என்று ஆசிரியர் கூறுகிறார். லாஸ்ட் ஒன்று, மாம் பாப். மாம்னா வந்து அம்மா, பாப்புனா வந்து அப்பா. பாயி பகன், சங்க் அங்கு படே, ஹங்சனா ரோனா சீக்கா, கேல்னா போல்னா சீக்கா அப்படின்னு இந்த இடம். இப்பாடல் வரிகள் கர் அப்புனானா நம் வீடு அப்படி, கர்னா வீடு, அப்புனானா நம்மதுன்னு அர்த்தம். நம் வீடு என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ள இக்கவிதையில் கவிஞர் நாம் வசிக்கும் வீட்டின் சிறப்பை கூறுகிறார். நம்ம வாழக்கூடிய இடத்த வந்து வீட்டை வச்சு சொல்கிறாரு. பொருள்: இக்கவிதையில் நாம் நமது வீட்டின் தாய், தந்தை மற்றும் சகோதர சகோதரிகளுடன் கூடி வாழ்ந்து வளர்ந்து பெரியவர்கள் ஆனோம். நம் வீட்டில்தான் நாம் சிரிக்கவும் அளவும் மற்றும் விளையாடவும் பேசவும் கற்றோம் என கவிஞர் கூறுகிறார். லாஸ்ட் ரொமனில் பாருங்கள், ஃபோர்த்தில் கிஷி ஏக்கு தோஹே கா கண்டஸ்த ரூப் ஜயோன் கா தியோன் லிக்கியே. இந்த கண்டஸ்ட் அப்படின்னா வந்து மனப்பாட செயல் வந்து நம்ம எப்படி தமிழில் திருக்குறள் எழுதுகிறோம், திருக்குறள் எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்து எண்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வந்து இங்கே தோஹேன்னு சொல்லி திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு மார்க் வந்து 4 மார்க்கு. நீங்கள் மொத்தம் வந்து அவங்க 3 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து தோகை வந்து 1 மட்டும் தான் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏக்கு தோகை அப்படின்னா 1 மட்டும் எழுதுங்க அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு மொத்தம் வந்து 1க்கு வந்து 4 மார்க்கு. நல்லா அந்த 3மே படிச்சுக்குங்க. கண்டிப்பாக வந்து இதில் 2 டெஃபினட்டாக வரும். பாருங்கள், புக்கில் வந்து மொத்தமாக டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. அதனால் 2 நல்லா தரவாக படிச்சிட்டாங்கன்னா 1 கண்டிப்பாக வரும். ஜாதினா பூச்சோ சாதுக்கி பூச்சோ लीजिए ज्ञान मिल करो दरबार का पढ़ा
படம் ரகன்தோ மயான். இந்த இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, துறவியை வந்து நம்ம என்ன ஜாதி பூச்சோன்னா கேட்குறது, துறவியை சாதுனா வந்து நம்ம துறவியை பார்த்து நம்ம வந்து ஜாதியை பற்றி நம்ம அவர்கிட்ட நம்ம பேசக்கூடாது, அவருடைய அறிவை மட்டும்தான் நம்ம கேட்கணும், அப்படின்னு அறிவை கேட்கணும். நீ வந்து உனக்கு என்னவோ அதை மட்டும் அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. தர்பார் அப்படின்னா வாளுனா வந்து அந்த இது சண்டை போடுறது, அதை மட்டும் பாரு அப்படின்னா. இதுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறேன், ஒன்றை வந்து வாங்குறப்ப விலை பேசுகிறப்போ வந்து வாளின் தரத்தை தான் நம்ம பார்க்கணும், அதன் உரையை வந்து பார்த்து நம்ம தீர்மானிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஆத்தர் வந்து கவிஞர் சொல்கிறார். நெக்ஸ்ட் வந்து தர்பர் ஃபல்நகி காத்துகை தர்பர் பகினாபான் கஹி ரஹிம்பர் காஜ்ஹித் சம்பத்தி ஷஜுகுன் சுஞான். இந்த இதில் வந்து குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, மரங்கள் வந்து பழங்களை வந்து உண்பது கிடையாது. தர்வர்னால் வந்து மரம், ஃபல்னால் வந்து ஃப்ரூட்ஸ் மரம் வந்து பழங்களை வந்து அது எப்பயுமே அது சாப்பிட்றது கிடையாது. அது நெக்ஸ்ட் வந்து நதி வந்து தன் நீரை வந்து தானே எப்பயுமே அது வந்து குடிக்கிறது கிடையாது. இது உலகத்துக்கே வேணும்னு சொல்லி தான் தண்ணி வந்து நீர் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அதுபோல் வந்து நல்ல மக்கள் என்ன பண்ணுறாங்க, செல்வத்தை ஈட்டி மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உதவி செய்யணும் அப்படின்றது அந்த குறளுடைய பொருள். தேர்டு வந்து துளசி மீட்டே வசந்தோ சுக்கு உபச்சத்து சவுன் உத்தோர் வசீகரன் யக் மந்திரகை பரிகரு வச்சன் கட்டோர். துளசிதாஸ் வந்து என்னென்னா இனிமையான வார்த்தையில் வந்து துளசி மீட்டேனா இனிப்புன்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், இனிமையானவையாக தான் நம்ம பேசணும், இனிமையான வார்த்தைகளில் நம்ம பயன்படுத்தி அவங்கள வந்து நம்ம மகிழ்ச்சிப்படுத்தணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையான வந்து அது வந்து ஒரு மந்திரம். கடுமையான சொற்களை வந்து யார்ட்டையுமே நம்ம வந்து பேசக்கூடாது. கட்டோர்னா கடுமைன்னு அர்த்தம். கடுமையான வார்த்தையில் மற்றவங்கள நம்ம நீ பேசாத அப்படின்றாங்க. மொத்தம் 4 இது போட்டிருக்கோம், 4 ரோமனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வரோம், நீங்கள் பாருங்கள். நன்றி, தன்யவாத்.